ஹாய் காய்ஸ். ஸோ நாங்கள் இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீலங்காவில் இருக்கிற இப்போ 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இது நியூஸ் சேனலில் மட்டும் யோசிச்சிடாதீங்க. இது வந்து நம்மளோட தாட்ஸை வெளிப்படுத்துகிற ஒரு சேனலாக தான் இருக்குது. அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, 2022 நம்மளோட நாட்டை பார்த்தோன்னா கோட்டாபய ராஜபக்ஷ விட்டுட்டு போனதுலேருந்து ரணில் விக்ரமசிங்க தான் எடுத்து நாட்டை நடத்திக்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நம்மளோட மக்களோட கருத்தை இருந்தது என்னென்னா, ஒரு எலெக்ஷனுக்கு போயே ஆகணும், நம்ம பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வச்சாகணும். பட் அந்த டைம் நம்மளுக்கு எக்கனமி இஷ்யூ இருந்தனால இப்போ அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நடந்த ஒரு எலெக்ஷன் நேற்றோடு 4 மணி ஈவினிங் மாதிரி முடிஞ்சிச்சு. ஸோ எலெக்ஷன்லாம் நார்மலாக சாதாரணமாக தான் எல்லா இடத்துலையும் நடந்தது. ஸோ எலெக்ஷன்லாம் ஓட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு நேற்று நைட்டில் இருந்தே ஓட் கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ வரும் அப்போ வரும்னு. ஆல்மோஸ்ட் பார்த்தா விடிய காலில் ஒரு 1 மணி 2 மணி வரைக்குமே பெருசாக எந்த ஒரு ரிசல்ட்ஸும் வரலை. ஸோ எல்லோரும் நாங்களாம் தூங்க ஆரம்பிச்சிட்டோமே சொல்லப்போனால். அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 6 AM படி பார்த்தா ஓட்டெல்லாம் ரிலீஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த எலெக்ஷனோட ஓட்டிங்கை பற்றி பேசும்போதில் நம்ம இந்த எலெக்ஷனோட ஒரு சிறப்பம்சம்னு என்னென்னு பார்த்தோன்னா, இதில் கிட்டத்தட்ட ஒரு 39 கேண்டிடேட்ஸ் வந்து போட்டியிட்ருக்காங்க. பட் நிறைய பேர் எங்களுக்கு பேர் தெரியாத ஆட்கள் கூட இதில் இருந்திருக்காங்க. நாங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது. ஸோ மெயினாக சில பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த மெயின் யாருன்னு பார்த்தோன்னா கிட்ட ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. அதில் பார்த்தோன்னா முதலாவது நம்முடைய இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்மளோட சஜித் பிரேமதாஸ். அதுக்கப்புறம் என்பிபின்னு சொல்கிற அன்ருகுமார திசாநாயக் அவரும் போட்டிகிட்டு இருந்தார். அதோடு ஒரு முக்கியமாக எல்லாம் பார்த்தது தான் ராஜபக்ஷ குடும்பத்திலேருந்து யார் இந்த முறை வருவான்னு தான். அப்போ அதுக்கு நாமல் ராஜபக்ஷவே இந்த முறை கேட்டிருந்தார். ஸோ அவருக்கு எவ்வளோ இந்த முறை வாக்கு போகணும் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கோட்டாபய ராஜபக்ஷ விட்டுட்டு போனதுலேருந்து அவங்க குடும்பத்திலேருந்து வந்த ஒரு கேண்டிடேட்டாக தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு தமிழ் ஒரு வேட்பாளரும் இருந்தார், அவர் தான் அரியேந்திரன். ஸோ இவங்க ஆக்களுக்குள்ளே தான் கூடுதலாக இந்த முறை வாக்கெடுப்புகள் நடந்திருக்கு. ஸ்ரீலங்கா தேர்தல் முறையை பார்த்தோன்னா, ஸ்ரீலங்காவில் மொத்தமாக 25 மாவட்டங்கள் இருக்குது. அந்த 25 மாவட்டத்தில் எப்படி நாங்கள் தேர்தல் முடிவுகளை சொல்லுவாங்கன்னா, அதில் இருக்க டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிவிஷன் டோட்டல் எல்லாம் ஆட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்த மொத்த தொகையை தான் எல்லாத்துக்கும் ஓட்டிங்காக சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் யார் கூட எடுத்திருக்காங்களோ அவங்க தான் நாட்டோட ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி டிஸ்ட்ரிக்ட் அடிப்படையில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே குயிக்காக சொல்லிக்கிட்டு வந்தாங்க. பட் கழுத்துறன்னு சொல்கிற ஸ்ரீலங்காவில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கொஞ்சம் டிலேயாகவே இருந்தது. ஸோ எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தா ட்ராலெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃபேஸ்புக்கில், இன்னும் டிலேயாக இருக்குன்னு. சின்ன நாடாக இருந்தாலுமே குயிக்காக முடிக்கணும்னு தான் எல்லாம் எதிர்பார்த்தோம். பட் ஸ்ரீலங்கா டைமே ஒரு 3-4 PM மாதிரி தான் ஒரு ஃபைனலைஸான ஒரு முடிவுக்கு வந்தாங்க அஃபிஷியலாக. அப்போ தான் யார் யாருக்கு எவ்வளோ வாட்ஸ் வந்துச்சுன்னு நியூஸில் கூட சொன்னாங்க. ஸோ நாங்கள் பார்த்தோன்னா 4th பிளேஸ் யார் எடுத்திருந்தாருன்னா நாமல் ராஜபக்ஷ. அவர் யாருன்னு பார்த்தோன்னா நம்மளோட முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள்ட மகன் தான் அவர். ஸோ அவர் எவ்வளோ வாட் எடுத்திருந்தான்னு பார்த்தோன்னா எல்லோரும் ஒரு எதிர்பார்த்துக்கு அந்த கேண்டிடேட்டாக தான் இருந்தார். அவர் 3,42,781 வாக்குகள் மாத்திரமே எடுத்திருந்தார். பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோன்னா 2.57% அவர் தான் அவரால் எடுக்க முடிஞ்சிருந்தது. அப்புறம் 3rd பிளேஸ் யாருன்னு பார்த்தோன்னா, நம்மளோட நாட்டை இது வரைக்குமே, அதாவது 2022 24 வரைக்கும் கொஞ்சம் கட்டி இழுத்துக்கிட்டு வந்த ஜனாதிபதினே சொல்லலாம், அவர் தான் ரணில் விக்ரமசிங்க. அவருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2nd பிளேஸ் ஆவது போகணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அவருக்கு இந்த முறை வந்தது 3rd தான். அவர் எவ்வளோ எடுத்திருந்தான்னு பார்த்தோன்னா 22,967 வாட்ஸ் எடுத்திருந்தார். பர்சன்டேஜ் வைஸில் அது இருந்தது 17.27% தான் அவர் இருந்தார். 2வதுக்கும் 1வதுக்கும் தான் அநேகமாக ஸ்ரீலங்காவில் சொல்ல போனால் ஒரு பெரிய போட்டி இருந்தது. ஏன்னா 1வது எடுத்தவரும் 2வது எடுத்தவருக்கும் காலையில் ஒரு ஓட்ஸில் டிஃபரெண்ட்டில் இருந்தால் திரும்ப ஈவினிங் பார்க்கும்போது 2 பேர்த்துக்கு ஒரு இடையில ஒரு பெரிய கேப் அப்படியே குறைஞ்சி வந்துருந்தது. ஸோ அப்படிங்கிற அடிப்படையில் இப்போதைக்கு யார் 2ண்டில் இருக்கான்னு பார்த்தோன்னா சஜித் பிரேமதாஸ். இவர் பிரேமதாஸ் அவரோட மகன் தான் சஜித் பிரேமதாஸ். இவரோட வாட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஸ்ரீலங்காவில் 43,63,035 வாட்ஸ் தான் அவர் எடுத்திருந்தார். ஸோ சதவீத அடிப்படையில் 32.76% தான் அவருக்கு போயிருந்தது. ஸோ அப்படி பார்த்திருந்தாலும் இவருக்கும் ஒரு 50 வரையில். முதலாவது யார் எடுத்தான்னு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். யோசித்தோன்னா அநேகமாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அவர் யாருன்னு பார்த்தோன்னா, போன முறை எலெக்ஷனில் வெறும் 3% எடுத்த ஒரு கேண்டிடேட் தான் இந்த தடவை மக்களோட மனசில் இடம் பிடிச்சி
ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தோன்னா அனுரகுமார திசாநாயக்க. அவர் எல்லாருக்கும் ஒரு பழக்கப்படாத பேராக முன்னே இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ஸில் அவர் ரொம்ப மக்களோட மனசில் இடம் பிடிச்சி அவர் நிறைய ஓட்ஸ் எடுத்திருந்தார். ஸோ அவரோட ஓட்ஸ் எவ்வளோன்னு நாங்கள் பார்த்தோன்னா 56,34,915 வாட்ஸ் அவர் எடுத்திருந்தார். ஸோ பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தோன்னா 42.31% தான் அவருக்கு வந்திருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கேண்டிடேட்ஸ்லேயும் நாங்கள் பார்த்தோன்னா யாருமே 51% எடுக்கலை. ஏன்னா ஒரு நாட்டு ஜனாதிபதி ஆகணும்னா ஸ்ரீலங்கா ரூல்ஸ் படி 51% இருக்கணும். அப்போ தான் அவங்க அந்த நாட்டோட ஜனாதிபதியாக தேர்ந்தெடுப்பாங்க. அண்ட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நம்மளோட தமிழ் கேண்டிடேட் ஒருத்தர் இந்த பயணம் போட்டியிருந்தார். அவர் இந்த 5th பிளேஸ் எடுத்திருந்தார். அவர் பெரிய வாக்குகள் பெருசாக எடுக்கலை. பட் அவரோட வாட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2,26,342 எடுத்திருந்தார். அவர் 1.70. ஸ்ரீலங்கா ஹிஸ்ட்ரியில் பார்த்தா ஆல்மோஸ்ட் அவருக்கு ஒரு சிறுபான்மை இனத்திலேருந்து ஒரு பெரிய வாட்ஸ் அவருக்கு கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அவர் 5th பிளேஸ் எடுத்திருந்தார். ஸோ பேக் டு த பாயிண்ட். ஸோ நம்ம அதை சொன்ன மாதிரி யாருமே 51% எடுத்திருக்கல ஸ்ரீலங்காவில். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த சூப்பர் ஓவர் போட்டியில் இப்போ யார் இருக்கான்னு பார்த்தோன்னா 1ஆவதும் 2ஆவதும் பிளேஸ் எடுத்திருந்த கேண்டிடேட்ஸ் மாத்திரம்தான் இப்போ இந்த போட்டியில் இருக்காங்க. அதாவது 1ஆவது எடுத்திருந்த யாருன்னு பார்த்தோன்னா அனுரகுமார திசாநாயக்கவும் சஜித் பிரேமதாசவும் தான் இந்த போட்டியில் இருக்காங்க. பேலன்ஸ் இருக்க எல்லா கேண்டிடேட்ஸுமே எலிமினேட் ஆகிட்டாங்க. அப்போ யாருமே இங்கே 51% இல்லாதனால நாங்கள் போகிறது இப்போ என்னன்னு பார்த்தோன்னா இலங்கை தேர்தல் முறைப்படி ப்ரிஃபரன்ஷியல் வாட்ஸுக்கு தான் போகிறாங்க. இந்த ப்ரிஃபரன்ஷியல் வாட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அதாவது செகண்ட் வாக்கு முறைப்படி தான் இப்போ எல்லாம் நடக்க போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா ரணில் விக்ரமசிங்க இருக்கார். அப்போ அந்த ரணில் விக்ரமசிங்கக்கு ஒரு ஆள் போட போகும்போது அவங்களுக்கு ஒரு ஓட் லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஓட் லிஸ்ட்டில் எங்களுக்கு ரணில் விக்ரமசிங்க தான் வேணும்ண்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கும் 2வது 3ஆவதுக்கு போடுற செகண்ட் 3rd மார்க்கும் தான் இனி கவுண்ட் ஆக போகிற ஓட்டாக இருக்க போகுது. அப்போ அந்த செகண்ட் அண்ட் தேர்டில் இந்த 2 கேண்டிடேட்ஸில், அதாவது நான் சொன்ன மாதிரி அனுரகுமாரையும் சஜித் பிரேமதாச, அவங்க 2 பேர்த்துக்கான கேண்டிடேட்டில் அந்த ஓட் லிஸ்ட்டில் மார்க் பண்ணியிருந்தால் அது அவங்களுக்கு கவுண்ட் ஆக போகுது. அப்போ அதன் அடிப்படையில் தான் இப்போ ஸ்ரீலங்காவில் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க நேரம் கூட அதுகளுக்கான கவுண்ட்டும் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க நேரமே நம்மளோட ப்ரிஃபரன்ஷியல் ஓட்ஸுக்கான கவுண்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ ஸ்ரீலங்காவோட டைம் படி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி முடிச்சுட்டு ஆஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் யார் நம்மளோட 9th எக்ஸிகூட்டிவ் பிரசிடென்ட்னு பார்த்தோன்னா ஸ்ரீலங்காவில் அநேகமாக எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கேண்டிடேட்டான அனுரகுமார திசாநாயக்க தான் நம்மளோட 9th எக்ஸிகூட்டிவ் பிரசிடெண்ட்டாக ஸ்ரீலங்காவில் பதவி ஏற்க இருக்கார். ஸோ எல்லாருக்கும் ஸ்ரீலங்கா மக்களுக்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாப்பி நியூஸாகவே இருந்திருக்கு. ஸோ அவர் வந்த பிறகு ஆட்சிக்கு என்னென்ன செய்ய போகிறோன்னு இனி தாங்க பார்த்து. இந்த 2024 எலெக்ஷன், அதாவது ஸ்ரீலங்கா எலெக்ஷன் மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தோன்னா, அநேகமாக ஸ்ரீலங்காவில் எடுத்தோன்னா 2 கட்சி தான் கூடுதலாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று இவங்க இல்லாட்டி அவங்க, ஒன்று இவங்க இல்லாட்டி அவங்கன்னு தான் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த முறை எலெக்ஷன் ஒரு சேஞ்ச் ஓவராகவே தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தோன்னா மக்கள் எல்லாரும் அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு எலெக்ஷனாக தான் இது அமைஞ்சிருந்தது. ஸோ எல்லாருக்கும் ஒரு மாற்றம் ஒன்று தேவை கண்டிப்பாக அப்படின்னு தான் இருந்தாங்க. ஏன்னா 2 கட்சியை தவிர்த்து நாங்கள் யாருக்காவது கொடுத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு. ஸோ அந்த மூலமாக வந்த ஒரு மாற்றத்தினான ஒரு கேண்டிடேட்னே தான் சொல்லலாம். நம்மளோட அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவர் இனி எப்படி நம்ம நாட்டை கட்டி எழுப்ப போகிறாரு, நம்மளோட எக்கனமி இவ்வளோ டவுனாக இருக்குது, அதை எப்படி நம்ம திரும்ப மேலே கொண்டு வரது, அதுக்கான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் ஒரு சேவையை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வர விஷயங்களை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இந்த மாற்றம் எப்படி அமைய போகிறதுன்னு நாங்கள் பார்ப்போம். ஏன்னா நாங்களும் இதை தான் விரும்புகிறோம். யாராவது ஒரு நல்ல ஜனாதிபதி ஒன்று நம்ம நாட்டை நல்ல பாதைக்கு கொண்டு செல்லணும். அந்த மாற்றம் எப்படி வருதுன்னு நாங்கள் இந்த முறை பார்ப்போம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் இருந்துட்டாங்க. தேங்க்யூ காய்ஸ். பை.